வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 110cc ஸ்கூட்டர்ஸ் வித் குட் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்களோட ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. நமக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல மைலேஜோட உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கும் உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். ஓவர் ஃபேன்சியாவோ ஒரு ஓவர் ஸ்போர்ட்டியராவோ எந்த விஷயங்களும் இல்லை. இந்த வெஹிக்கிளோட டிசைனில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஸ்கூட்டர் டீசெண்டாக இருக்குது டிசைன் பொறுத்த அளவுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டிங் செட்டப்லாம் உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் தான். அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நார்மலான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் வெஹிக்கிள், அதனால் நீங்கள் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.71 bhp hours in 8.8 Newton meters of torque produce முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இதுவும் கூட மைலேஜ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மைலேஜ் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்ல. பட் பெஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம அப்கமிங்ல பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் 760 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 90,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கும் இருக்கணும், அட் த சேம் டைமில் நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அதனால் ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இந்த இடத்துல பஞ்சம் இருக்காது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு எல்இடி லைட் செட்டப் வருது, எல்இடி பொசிஷன் லேம்பும் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு குறை இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா. ஆமாங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 bhp hours 9.03 Newton meters of torque produce பண்ணுது. டாப் ஸ்பீட் 83 km/h, மைலேஜ் 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நீங்க ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மேபி இந்த ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்குன்றப்ப கொஞ்சம் அக்ரெசிவாக டிரைவ் பண்ணிங்கன்னா கூட இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் பீயிங் சேஃப் தான். கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டினா நல்ல மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் நல்லா தரும், பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் 765 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 95,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,01,000 வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸிங், ஒரு நல்ல ஒரு வர்த்தபிளான ரேஞ்சுக்குள்ள இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்ல ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் நிச்சயமா இந்த ஹோண்டா ஆக்டிவாவையும் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வந்து நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக, அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு ஃபேமிலி டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன், சீட்டிங், ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருப்பாங்க.
அது இல்லாமல் இது வரைக்கும் பார்த்த ஸ்கூட்டர்ஸை விட இதில் வந்து ஒரு சில ப்ராக்டிகாலிட்டியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. பட் நம்ம டிவிஎஸ் ஸ்கூட்டி செஸ்ட்டில் அந்த ஹோண்டா ஆக்டிவாவில் கூட கொடுத்துருவாங்க. பட் டிவிஎஸ் ஸ்கூட்டி செஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. நீங்கள் சப்போஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணால் வண்டியிலேருந்து இறங்கிட்டு அந்த சீட்டை திறந்து அதுக்குள்ளே இருக்க மூடியை திறந்து போடணும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டே ஜஸ்ட் அந்த கீ அதான் அந்த இக்னேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபியூல் சப்ளைக்கு ஃபியூல் பண்ணலாம். அது மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்கூட்டரில் இருக்குது. அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயமே கூட. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.73 bhp பவர்ஸும் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பர்ஸ் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 kmp வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த வெஹிக்கிள் 45 to 50 kmp கிட்ட வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மைலேஜில் இது 47 சொன்னாலும் இது அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 3rd பிளேஸில் வந்துருக்கு. இன்ஜின் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக அக்சஸபிளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் 106 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் எதுன்னு பார்த்தா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்றப்ப நிச்சயமாக இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டை நல்ல ஒரு ஃபேன்சியரான லுக்கோட ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாமா. டிசைன் பொறுத்தளவுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட டிசைனும் ஓவரலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேன்சி டச்லேயே இருக்கும். அதனால் டிசைனோட அந்த ரோட் அப்பியரன்ஸுன்றதுல குறை கிடையாதுப்பா உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8 bhp and 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் 75 km/h. பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் எந்த ஸ்கூட்டருமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் வர எல்லாமே அந்த ஒரு 110cc ஏற்ற ஒரு பவர் தான் ஆஃபர் பண்ணணும். ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்த்துற முடியாது. உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்குன்னு வச்சிங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 50 kmp வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிளில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அவனுடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 104 kg. சீட் ஹைட் 765 mm. இதோடைய சீட் ஹைட் வெயிட்டும் ஒரு ஆக்சசபிளான ரேஞ்ச் தான். வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. நமங்க இந்த ஸ்கூட்டரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டதுக்கான 2 ரீசன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வெஹிக்கிளில் குறையே கிடையாது. 2வது ரீசன் நம்ம எதிர்பார்த்தது மைலேஜ் இந்த ஒரு ஸ்கூட்டரில் எக்ஸலண்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த டிவிஎஸோட ஐஜிஓ டெக்னாலஜின்ற ஒரு புது ஃபீச்சர் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம யமாவில் வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் அதை மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள். அதை மாதிரியான ஒரு சிஸ்டம் இந்த ஒரு சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ்ன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே 3வதும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அது என்னன்றதை அப்படியே பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி இருக்குது. டிசைன் பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபீல் கொடுக்கும். பட் இது ஒரு ஐசி ஸ்கூட்டர் தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஓகேவாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய ஃபுட்போர்டு, நல்ல பெரிய லென்த்தியரான சீட்டு, எல்லாம் ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆக்சசபிலிட்டியான வெஹிக்கிளாக மாற்றும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ்
33 லிட்டர்ஸ். இந்த 110cc செக்மெண்ட்டில் வேறு எந்த ஒரு ஸ்கூட்டருமே இந்த அளவுக்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜை ஆஃபர் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இவர் கொடுக்குறாரு. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு ஸ்கூட்டர் இருக்குன்றத. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp ஹவர்ஸும் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் ஒரு 82 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஷெல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் ஒரு பெட்டரான மைலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி இதில் இருக்கிறது வந்து ஒரு ஹைப்ரிட் இன்ஜின்ன்றப்ப நீங்கள் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ்ன்றது ஹெவியாகவே ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு டீசென்ட்டான அந்த வெஹிக்கிளை எப்படி ஓட்டுமோ அது மாதிரி ஓட்டினீங்கன்னா பெட்டரான ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். பின்னாடி ட்ரம் ஸ்டாண்டர்டாக வருது. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் செட்டப்பில் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டு 765 mm. ஆக்சசபிள் தான். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,10,000 கிட்ட வரைக்கும் போகுது. ப்ரைஸிங் பிட் எக்ஸ்பென்சிவ்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அது ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸிங். ஏன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், கால் எஸ்எம்எஸ், அது இதுன்னு பிளா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் ஃபைவ் லிஸ்டிங்காக நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் இருந்ததை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.